டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் கொஸ்டின்ல பார்ட் 7 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு எப்பயும் போல 10 கஷ்டமான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிறேன். அதாவது நம்மளோட சேனல்ல மொபைல்லேயே முழுக்க நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான். உங்களுக்கு வந்து எல்லா பொது அறிவு, தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் ஆப்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி மினி டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் இப்படி எல்லாமே இருக்கும். கூடுதல் குறிப்புகளும் இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே இப்ப தமிழ்ல நீங்க எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் படிக்கணும், சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்கோர் பண்ண என்னென்ன படிக்கணும், ஜிகேல, அதே மாதிரி மேக்ஸ்ல, அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டிய விஷயங்களும் அதில் ஆட் ஆகி இருக்கும். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 500 ருபீஸ்ல தான் கொடுத்துருக்கோம். இந்த குரூப் 2 வரைக்கும் நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க குரூப் 4க்கு நீங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 2 பேட்ச்ல ஜாயின் பண்ணி இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது இப்போ இருந்தே நீங்க குரூப் 4க்கு பிடிஎஃப் இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம், வீடியோஸையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மேபி குரூப் 4 வருது, நான் அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்றேன் அப்படின்னீங்கன்னா இதுல நீங்க கட்டினது போக ரிமைனிங் மட்டும் நீங்க பே பண்ணி குரூப் 4ல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? விருப்பப்படுறவங்க இது பத்தின டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்பரும் கீழே கொடுத்துருக்கோம், அந்த நம்பர்ல எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எரிபொருளாகவும் மின் ஒளி பெறவும் உபயோகப்படுத்தும் வளங்கள் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் 1 சக்தி வளங்கள், ஆப்ஷன் 2 புதுப்பிக்கத்தக்க வளங்கள், ஆப்ஷன் 3 புதுப்பிக்க இயலாத வளங்கள், ஆப்ஷன் 4 அனைத்தும் தவறு. இது ஒரு சயின்ஸ் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்திரலாம். ஆன்சர் வந்து சக்தி வளங்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சக்தி வளங்கள்னா என்ன? அதாவது பவர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பவர் எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துற ரிசோர்சஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். அதாவது எரிஞ்சு ஒரு எரிபொருளாவோ இல்ல லைட்டாவோ நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி கொடுக்குற பவர் வந்து பவர் ரிசோர்சஸ் சொல்றோம். சரியா? இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா மரபு சார்ந்த சக்தி வளங்கள், மரபு சாரா சக்தி வளங்கள் 2 இருக்கு. அதுல இந்த மரபு சார்ந்த சக்தி வளங்கள்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம பாரம்பரியமா ரொம்ப வருஷமா தொன்று தொட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதாவது நார்மலா இருக்கிற கோல், நிலக்கரி, இயற்கை வாயு, பெட்ரோலியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மரபு சார்ந்த சக்தி வளங்கள். மரபு சாராததுன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்ப ரீசெண்டா நம்ம ஆர்டிபிஷியலா கண்டுபிடிச்சது, ஆர்டிபிஷியல் இல்ல நான் ரினியூவபிள் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மரபு சாரா அதுல வந்து வரும். மரபு சாராதுல வேற என்னென்ன சொல்லலாம்னா அதுலயும் மரபு சாராதுல மெயின் பெரிய ஒரு வளம்னா சூரிய சக்தி வளம் தான். அதுக்கடுத்து காற்றாலை, ஓதாலை, புவி வெப்ப சக்தி, உயிர் எரிசக்தி இதெல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாமே இயற்கையா இல்லையா, நம்மளா உருவாக்கணும் சூரிய ஆற்றல்லாம் அப்படின்னா இருந்துச்சு. அதுல இருந்து எரிசக்தியை கண்டுபிடிக்க முடியும்ன்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதனால இதெல்லாமே இந்த வளங்கள்ல வருது. மரபு ரொம்ப மரபா நம்ம பயன்படுத்தல, இப்ப ரீசெண்டா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சக்தி வளங்கள் வந்து 2 வகைப்படும், மரபு சார்ந்தது, மரபு சாராது. பல வருஷமா பயன்படுத்துறது மரபு சார்ந்தது, ரீசெண்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டு பயன்படுத்திட்டு வர்றதெல்லாம் மரபு சாராதது. இது தமிழ்நாட்டின் வளங்கள் அப்படிங்கிற ஒரு ஜியோகிராஃபி லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் 1 திருநாவுக்கரசர், ஆப்ஷன் 2 திருமூலர், ஆப்ஷன் 3 மாணிக்க வாசகர், ஆப்ஷன் 4 சேக்கிலார். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத 30 செகண்ட்ஸ்க்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த 12 திருமுறைகள் இந்த ஒரு சிலதெல்லாம் நீங்க சிலபஸ்ல இல்லையேன்னுலாம் கேட்கக்கூடாது. நீங்க நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். திருக்குறளோட சிறப்பு பெயர்கள், கூடுதலான ஓரெழுத்து ஒரு மொழிகள் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் போகணும்.
எட்டுத்தொகை 10 பாட்டு நூல்களோட ஆசிரியர்கள். ஓகே, ஓரளவு மேக்சிமம் பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன்னா 8வது திருமுறையா வச்சிருக்கிறது எது? திருவாசகம், திருக்கோவையார். இந்த ரெண்டையும் எழுதுனது மாணிக்க வாசகர் தான். 1, 2, 3 மொத்தம் 12 திருமுறைகள்னாலே நம்ம தெரிஞ்சிருச்சு 12 இருக்குன்னு. அதுல 1, 2, 3 தேவாரத்தை எழுதுனது திருஞான சம்பந்தர். 4, 5, 6 எழுதுனது திருநாவுக்கரசர். 7வது எழுதுனது சுந்தரர். 8 மாணிக்க வாசகர். 9 திருமாளிகை தேவர். திருவிசைப்பா திருப்பல்லாண்டுன்னு எழுதியிருப்பார் இல்லையா, அது. அடுத்தது 10வது திருமந்திரம். திருமூலர் எழுதின திருமந்திரம் திருமூலர் எழுதியிருக்காரு, 10வது திருமுறை. 11 காரைக்கால் அம்மையார் எழுதினது. 12 சேக்கிலார் எழுதின திருத்தொண்டர் புராணம். இதுதான் 12 திருமுறைகள். இதுல எதை வேணாலும் கேட்கலாம். ஒரு வாட்டி 10வது திருமுறை எதுன்னு கேட்டிருந்தாங்க, திருமூலரோடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புகையிலையில் கலந்திருக்கும் பகுதி பொருட்கள் எவை? 1 நிக்கோட்டின், 2 கார்பன் மோனாக்சைடு, 3 தார், 4 இவை அனைத்தும். இதுல எது சரியான விடை அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்கேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது ஒரு புகையிலை, அந்த புகையிலை எந்த வடிவத்திலையும் இருக்கலாம். அதாவது மூக்கு பொடியா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், இல்ல இந்த அப்படி கத்தையா வச்சு வாயில பிச்சு பிச்சு வைப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இலை கற்றையா இருக்கலாம். ஓகேவா, இது எதுவா இருந்தாலும் அது எல்லாத்துலயும் நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் தார், இந்த 3மே கலந்துருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்துல இந்த கார்பன் மோனாக்சைடு அளவு அதிகரிக்கிறதுனால நம்ம ஆக்சிஜன், நம்ம ஹீமோகுளோபின் சொல்றோம் இல்லையா, அந்த ஹீமோட சேர்ந்த ஆக்சிஜனோட அடர்த்தியை குறைக்குது. அதனால உடம்புக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சு மூச்சு திணறல் வருது. இதயம், நுரையீரல், நரம்பு மண்டலம் எல்லாத்துலயும் பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. ஓகேவா, அது மாதிரி இதுல இருக்க நிக்கோட்டின் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட அட்ரினலின் அப்படிங்கிற சுரப்பியை தூண்டி பிபியை அதிகரிக்குது, பிளட் பிரஷரை அதிகரிக்குது. ஓகேவா, இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க கண்டென்ட் தான். மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து கொடுத்தது. 4th கொஸ்டின் பாருங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த கமிஷன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெட்ரஸல் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரீவன்சஸ் என்னும் அறிக்கையில் முதலில் எது உருவாக்கப்பட வேண்டும் என கூறியது? 1 லோக்பால், 2 லோக் ஆயுக்தா, 3 லோக் அதாலத், 4 இவை அனைத்தும். இதுல எது சரியான விடை அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். லோக்பால் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படிங்கிற தலைப்பு நம்ம சிலபஸ்ல தனியா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். நீங்க இதெல்லாம் லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அந்த மாதிரி தனியா நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்ட்ராவா லோக் அதாலத் இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி தனியா அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். நம்மளோட சேனல்லையும் சரி, நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன்ல டிஸ்பேட்ச்லயும் சரி, இதுக்கான பிடிஎஃப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே நான் தனியா கொடுத்துருக்கேன். அதுல இருக்க நோட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஓகே, அதாவது இந்த லோக்பால்ன்றது எதுக்கானது, லோக் ஆயுக்தான்றது எதுக்கானதுன்னா, ரெண்டுமே இந்தியாவுல ஊழலுக்கு எதிரான அமைப்புகள். அதே இது லோக்பால்ன்றது சென்ட்ரல் லெவல்ல ஊழல் பண்றவங்க அவங்கள கண்காணிக்கிறது. லோக் ஆயுக்தான்றது மாநில அளவுல, ஸ்டேட் லெவல்ல ஒவ்வொரு மாநிலத்திலயுமே லோக் ஆயுக்தா இருக்கும். இத முதல்ல எந்த ஒரு எம்பியால கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, எல்எம் சிங்வி, லக்ஷ்மி மால் சிங்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் முதல்ல இத பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாரு.
மொரார்ஜி தேசாய் பீரியட்ல வந்து இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிஷன் 1966ல போட்டிருப்பாங்க. அவங்க வந்து இந்த பேர்ல ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெட்ரிவல் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரிவன்சஸ்ன்ற பேர்ல ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணி ஆமா லோக்பால் அப்படிங்கிற ஒண்ணு கண்டிப்பா வேணும்ன்றத அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதுல லோக்னா மக்கள்னு அர்த்தம், பால்னா மக்களை காப்பவர் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுல இருந்து வந்ததுதான் இந்த வார்த்தைகள். இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. கிலாபத் எழுச்சியின் முக்கிய மையமாக விளங்கிய ஊர் எது? ஆப்ஷன் 1 வாணியம்பாடி, ஆப்ஷன் 2 வாலஜாப்பேட்டை, ஆப்ஷன் 3 ஆயிரம் விளக்கு, ஆப்ஷன் 4 சித்தாந்திரிப்பேட்டை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து வாணியம்பாடி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எதுல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதுல இதுக்கு பெருசா எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா கிலாபத் இயக்கம் வந்து ரொம்ப வீரியமா இருந்தது, அதிகமா அதை வந்து எடுத்துட்டு போனது எந்த இடம் அப்படின்னு கேக்குறாங்க. அது இந்த இடம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின். யார் உதவியுடன் முத்துலட்சுமி அம்மையார் லண்டன் சென்று புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி படிப்பை முடித்தார்? ஆப்ஷன் 1 சுப்புராயலு, ஆப்ஷன் 2 பனகலரசர், ஆப்ஷன் 3 ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் 4 தந்தை பெரியார். இந்த 4 பேர்ல யாரு வந்து முத்துலட்சுமி அம்மையார் போய் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணி சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. பனகல் அரசர் அப்படிங்கறதுதான் சரியான விடை. அதாவது முத்துலட்சுமி அம்மையார் வந்து 1925ல தான் லண்டன் போய் இந்த புற்றுநோய் படிப்புகளை வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல யாரு நம்ம ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா நீதி கட்சியோட ஆட்சி தான் இந்தியாவுல இருந்துச்சு. ஓகேவா? அப்போ அந்த நீதி கட்சி ஆட்சியிலையும் அதுவும் 1923ல நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு பனகலரசர் தான் முதலமைச்சரா இருந்திருப்பாரு. அதனால அவர் தலைமையில அவர் சப்போர்ட்ல தான் முத்துலட்சுமி அம்மையார் படிக்க போயிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சுப்புராயலு இருப்பாங்க. நீதி கட்சி 1920ல முதல் பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்த முதல் பொது தேர்தலில் ஜெயிச்சு 1937ல காங்கிரஸ் ஜெயிக்கிற வரைக்கும் நீதி கட்சி தான் இருந்திருப்பாங்க. நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க நீதி கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல தான் அவங்களோட பத்திரிகை ஜஸ்டிஸ் வந்து பிற்காலத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறி அதே நீதி கட்சியா பேரா மாறிடும். இந்த பனகல் அரசர்ன்றது ஒரு நிக் நேம் தானே தவிர உண்மையான பேர் வேற. அது என்ன அப்படிங்கறத நான் இதுக்கு முந்தின ஒரு வீடியோல இதே மாதிரி பார்ட் 4லயோ 5லயோ சொல்லியிருப்பேன். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, 7th கொஸ்டின் பாருங்க. ஒரு வேதிவினையின் போது ஒரு தனிமத்தில் உள்ள அணு இழக்கின்ற அல்லது ஏற்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை அவ்வணுவின் டேஸ் எனப்படும். கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இழக்கின்ற அப்படிங்கிறது இந்த லா ஸ்பெஷல் லா வரும், லூஸ் பண்றது. ஓகேவா? கொஸ்டின் ஆப்ஷன் 1 ஆக்சிஜன் ஏற்றம், ஆப்ஷன் 2 ஆக்சிஜன் ஒடுக்கம், ஆப்ஷன் 3 ஆக்சிஜன் ஏற்ற எண், ஆப்ஷன் 4 எலக்ட்ரான் கவர் தன்மை. இதுல எது வரும் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்ற எண் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சிஜன் ஏற்ற எண்ணெய் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் தான் இந்த கொஸ்டின்ல நான் கொடுத்திருந்தேன்.
இந்த ஆக்சிஜனேற்ற என்னன்னு சொல்லுவாங்களா, ஆக்சிஜனேற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான்ப்பா. ஆக்சிஜனேற்ற எண்ணோட இன்னொரு பேர் தான் ஆக்சிஜனேற்ற நிலை. இப்போ ஒரு அணு வந்து ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால நேர் ஆக்சிஜனேற்ற எண்ணையும், அதே மாதிரி எலக்ட்ரானை ஏற்கிறதுனால எதிர் ஆக்சிஜனேற்ற எண்ணையும் பெறும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இது சேர்மங்கள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து, கெமிஸ்ட்ரியில இருந்து எடுத்தது இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. படிக்கட்டு வேளாண்மை மூலம் எதனை பாதுகாக்கலாம்? ஆப்ஷன் 1 நிலநடுக்கம், ஆப்ஷன் 2 மண்ணரிப்பு, ஆப்ஷன் 3 நிலச்சரிவு, ஆப்ஷன் 4 மண் சரிவு. படிக்கட்டு வேளாண்மை செய்யறதுனால இதுல எதை வந்து தடுக்க முடியும்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஈஸியானதான். படிக்காட்டி கூட நீங்க இதை வந்து கெஸ் பண்ணியே சொல்ல முடியும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மண் அரிப்பு. இப்போ சமமான நிலப்பரப்புல என்ன ஆகும்னா, ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் மாதிரி ஃப்ளட் மாதிரி போகுதுன்னா, போற வழியில இருக்க மண்ணை பூரா அரிச்சிட்டு போய் கொண்டு போய் கடல்லையோ ஆத்துலயோ சேர்த்துரும். ஓகேவா? ஆனா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய மண்ணரிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மரங்கள் எல்லாம் அந்த மண்ணு பிடிப்பு இல்லாததுனால சாயும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த மாதிரி படிக்கட்டு விவசாயம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வேகமா வடிஞ்சு ஓடிடும். ஓகேவா? அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது எங்க பண்ணுவாங்க? ஹில் ஸ்டேஷன்ல பூரா நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்க விவசாயமே ஃபுல்லா இப்படித்தான் இருக்கும். இப்படி படிக்கட்டா லேயரா இருக்கும். அதுலதான் விவசாயமே பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம மண் அரிப்பு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அவங்க எந்த மாதிரி விவசாயம் அங்க பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி நிறைய தேவைப்படாத விவசாயம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு இதுக்கெல்லாம் தண்ணி, நம்ம நெல்லுக்கெல்லாம் தண்ணி தேக்கி வைப்பாங்க. ஆனா ஒரு சிலதுக்கு தண்ணி ரொம்ப தேங்கினா அழுகி போயிடும். தண்ணி இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும், ஆனா தண்ணி தேங்காம ஓடிடணும். அப்படி இருக்கிற விவசாயங்கள் அவங்க அதுல பண்ணுவாங்க. ஜியாகிரபில மண் வகைகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெரிய விளையாட்டு மைதானம் இருந்ததற்கான குறிப்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த ஊர்ல பெரிய விளையாட்டு மைதானம் இருந்ததுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு? 1 காளிபங்கன், 2 டோலவீரா, 3 லோத்தல், 4 ராக்கி ஹர்கி. இந்த 4 இதுல எங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணி வைங்க. ரொம்ப முக்கியமானது சிந்து சமவெளி நாகரிகம். நம்மளோட சேனல்ல நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு 6th 7th 9th 11th நிறைய இடத்துல கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க புக்ல. நான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா இதுனா இதுதான், சமயம்னா இப்படிதான் ஃபாலோ பண்ணாங்க, அங்க வந்து விவசாயம்னா இப்படிதான் இருந்துச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாவே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். 2-3 பார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்து செக் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டோலவீரா அப்படிங்கறதுதான் சரியான விடை. அங்க நம்மளுக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல கன்ஃபியூஸ் ஆகுறதே என்னன்னா, எந்த ஊர்ல என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கறதுதான். மத்தது கூட ஓரளவு நம்மளுக்கு மைண்ட்ல அப்படியே நின்றும். காளிபங்கன்ல யாக பீடங்கள் 7 யாக பீடங்கள் கிடைச்சிருக்கும், நெருப்பு குண்டங்கள் இருந்திருக்கும், உழுத வயல்கள் இருந்ததற்கான ப்ரூஃப், ஒட்டக பயன்பாடு, வட்ட மற்றும் செவ்வக வடிவ கல்லறை, இதெல்லாம் காளிபங்கன்ல கிடைச்சிருக்கும். டோலவீரால நீர் தேக்கங்கள், பெரிய விளையாட்டு மைதானம், அப்புறம் இந்த இறந்து போனவங்களுக்கு மேல அடுக்குவாங்கல்ல பெருங்கற்கள் அடுக்குதல், இதெல்லாம் டோலவீரால கிடைச்சிருக்கும். மொஹஞ்சதாரோல மதகுரு சிலை, அந்த ஒரு சாமியார் பூசாரி சிலை கிடைச்சிருக்கும். பெண் சிலை, பெருங்குளம், கூட்ட அரங்கம், எரித்த எலும்புகளை புதைக்கிற மெத்தட், இது எல்லாமே மொஹஞ்சதாரோல இருக்கும். ஹரப்பால முத்திரைகள் கிடைச்சிருக்கு. தானிய கிடங்குகள் 6 தானிய கிடங்கு மட்டும் ஹரப்பால கிடைச்சிருக்கும். 1 வந்து ராக்கி ஹர்கில கிடைச்சிருக்கும். மொத்தம் 7 தானிய கிடங்கு. அப்புறம் ஹரப்பால வேற என்ன அப்படின்னா, மெசபோடோமியா கூட வணிகம் பண்ணதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ரோரிசெட் படிக கற்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. ஹரப்பாவோட ஜாடி 1 ஓமன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இறந்தவங்களை கிழக்கு மேற்கா நோக்கி புதைக்கிற ஹச் பேட்டர்ன் வடிவம் வந்து ஹரப்பால கிடைச்சிருக்கு. அடுத்தது லோத்தல் வந்து ஒரு துறைமுக நகரம், அதனால கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு. இது ஒரு அழிவுக்கான நகரம்னு சொல்றாங்க. இருமுறை புதைத்தல் மெத்தட் வந்து இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை புதைச்சிட்டு அப்புறம் எலும்பான பிறகு அந்த எலும்பு எடுத்து திரும்ப வேற மாதிரி ஏதோ புதைக்குது, அந்த மாதிரி இருமுறை புதைத்தல்.
இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலன்னா இப்போ நான் சொன்னதை வச்சு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நடுநிலையான மின்சுமையற்ற மூலக்கூறின் ஆக்சிஜனேற்ற எண் டேஸ் ஆகும். 1 ஆப்ஷன் 1 1, 2 0, ஆப்ஷன் 3 2, ஆப்ஷன் 4 -1. ஓகேவா? சயின்ஸ்ல இருந்து கேட்டேன், அந்த ஒரே லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஒரு நடுநிலையான மின்சுமையற்ற மூலக்கூறுல ஆக்சிஜனேற்ற எண் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆன்சர் கெஸ் பண்ணி சொல்லுங்க. நீங்க படிக்காட்டி கூட அந்த இதை ரீட் பண்ணும்போது புரிஞ்சு கெஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். ஆன்சர் வந்து 0, 0 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது ஒரு நடுநிலையான மின்சுமையற்ற, எந்த மின்சுமையுமே இல்ல, நடுநிலையில இருக்கிற ஒரு மூலக்கூறுல கண்டிப்பா ஆக்சிஜனேற்ற எண்ணும் 0வா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மூலக்கூறுல இருக்கிற எல்லா அணுக்களுமே ஆக்சிஜனேற்ற எண்களை வந்து கூட்டி பார்த்தோம்னா, இப்ப ஒரு மூலக்கூறுன்னு எடுத்து அதுல இருக்க ஒவ்வொரு அணுக்களோட ஆக்சிஜனேற்ற எண்ணையும் கூட்டி பார்த்தோம்னா கடைசியில டோட்டலா ஆன்சர் என்ன வரும்னா 0 தான் வரும். அந்த மாதிரி தான் பேலன்ஸ்டா அது வந்து கம்பைன்ட் ஆகி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு சிலது H2O, அந்த மாதிரி H2SO4 எல்லாம் வச்சு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இதுல 10 கொஸ்டினும் நீங்க செக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத வச்சு நீங்க இதுல உங்களுக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எவ்வளவு சான்சஸ் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டு நான் வந்து என்னால முடியாது, நான் இவ்வளவுதான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்காக இந்த ஸ்கோர் கிடையாது. உங்களை இதுல இருந்து மேல வர முடியும் அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தான். ஓகேவா? அதனால எவ்வளவு நீங்க மார்க் கடைசி வரைக்கும் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா 500 கொஸ்டினையும் படிங்க. அந்த 500 கொஸ்டின்ல இருந்து 50 கொஸ்டின் வராதா? சரி, மினிமம் 10 கொஸ்டின் வராதா? அந்த 10 கொஸ்டின் நீங்க மத்தவங்களோட முன்னாடி போட்டாலே போதும். ஈவன் ஒரு கொஸ்டின்லயே நம்ம வந்து போஸ்டிங்கை டிசைட் பண்ணும்போது 10 கொஸ்டின் அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. ஓகேவா? உங்களோட முழு இதையுமே தீர்மானிக்க போறது இந்த டஃப் கொஸ்டின்ஸ் தான். ஓகேப்பா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. திரும்ப மறுபடியும் அடுத்த பார்ட்ல உங்களை நான் மீட் பண்றேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி இதெல்லாம் சொல்றீங்கன்னா நான் வந்து அதுக்கு ஏதாப்புல கொண்டு போறேன். நம்மளோட சேனலுக்குன்னு வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலும் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் அதுல கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.